ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் காஃபி டீ வோட்கா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? I'm good. How are you, though? சூப்பர். ஹவ் யூ ஹர்னி? ரொம்ப நலம். இன்னைக்கு நானே டைவ் இன் பண்ணி ஜம்ப் பண்ணிக்கிறேன், பஞ்சி ஜம்ப் பண்ணி. Since we've all had like experiences of living abroadல, I wanted to know நம்ம அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிரதாபங்களை பத்தி பேசலாமா அப்படின்னு. What do you say? சூப்பர் டூப்பர். ஐ வாலண்டியர் ஹரிணி. ஐ வாலண்டியர் ஹண்டி சென்டென்ஸே பிச்சு வந்துருது. பட் எஸ், ஐ கேன் கோ ஃபர்ஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண திங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு வெளியே பயங்கர கோல்டா இருந்துச்சு. லஞ்சுக்கு கோல்ட் சாண்ட்விச் ஆஃபர் பண்ணாங்க. எனக்கு அந்த கான்செப்டே புரியல. கோல்டா சாண்ட்விச்சை சாப்பிட முடியும் அப்படிங்கிற கான்செப்டே எனக்கு கொஞ்சம் ஏலியனா இருந்துச்சு. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ நோட்டிஸ்ட். விது ஹியர். ஆமா, இது எனக்கு ரொம்ப வியர்டா இருந்துச்சு. செம பசி எனக்கு. பக்கத்துல ஹோட்டலே இல்ல, ரெஸ்டாரண்ட்ஸே இல்ல. அது அடுத்த பரிதாபம். ஐயோ, இங்க முக்காவாசி இடத்துல ரெஸ்டாரண்ட்ஸ் ஈவினிங் தான் ஓப்பனே பண்றான். அப்போ மத்தியானம் லஞ்சுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் ஆஃபீஸ் கேஃபடீரியால சாப்பிடணும். அங்க சூடா எதுவுமே இல்ல. இல்ல பரிதாபமா ஒரு சூப் வச்சிருக்காங்க. அது நம்ம ஊர் சூப் மாதிரி டேஸ்டாவும் இல்ல. ரொம்ப கண்ட்ராவியா இருந்துச்சு. ஐ டோட்டலி ஃபீல் யூ ஹரிணி. Sam here. I totally feel with both of you. நீங்களாவது சாண்ட்விச் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ரேஞ்சுக்கு போறீங்க. நான் வெறும் தண்ணிக்கே அது ஃபீல் பண்ணேன். அதாவது செம்ம குளிர். இட்ஸ் லைக் ஆக்சுவலி கோல்ட் மீ ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி போட்டு இருக்கும்போது தண்ணியில ஐஸ் கியூப் போட்டு கொடுத்தா பாரு. யார் சார் நீங்க? உங்களுக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு இருந்தது. ஆக்சுவலி நான் வாட்டர் பாயிண்ட் கேட்டுட்டேன். Why are you giving us cold water? That's a good question அப்படின்னாங்க. பதில் தெரியலங்கிறத இவ்வளோ டீசெண்டா சொல்லிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அதே தண்ணியை எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ஐ ஃபீல் யூ. ஓ விது ஹியர். ஸ்பீக்கிங் ஆஃப் வாட்டர், கேன் ஐ கெட் சம் வார்ம் வாட்டர் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க வெறும் கொதிக்கிற தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க, அப்புறம் பக்கத்துல சில் தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க. நம்மளே மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி ஆகிக்கணும். ஓ மை காட், சேம் பிஞ்ச், லிட்டரலி சேம் பிஞ்ச். அதுக்கு வேற இல்லட்டா ஹாட் வாட்டர், நோ நாட் வார்ம் வாட்டர், ஐ வாண்ட் ஹாட் வாட்டர் அப்படின்னா டீ வாண்ட் லெமன் வித் இட் அப்படின்பாங்க. ஐ எம் லைக் ப்ரோ, ஐ எம் நாட் மேக்கிங் டீ, ஐ நீட் வாட்டர், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு இருக்கும். நோ சிரிச்சுட்டே இல்ல எனக்கு வெறும் தண்ணி தாமா அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஐ ஃபெல்ட் இங்க அப்படியே டேப்ல இருந்து பிடிச்ச தண்ணி குடிச்சோன்னே ஐ ஃபெல்ட் வெரி ஏலியன். என்னது டேப்ல இருந்து தண்ணி பிடிச்சு அதுதான் நல்ல தண்ணியா அப்படி இருந்துச்சு. டூ ஆட். ஆல்சோ கன்சிடரிங் நம்ம டாபிக் நம்ம டைட்டில் காஃபி டீ வோட்கா, நம்ம ஆக்சுவலி அதை பத்தி எதுவுமே பேசணும் இல்லை. சைட் நோட் டூ, பட் ஐ வில் டாக் அபவுட் இட். ஐ வில் ஸ்டார்ட் இட் டுடே. காஃபி இங்க உனக்கு சுட சுட காஃபி கிடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. ஐயோ, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க நோ காஃபி அட் 70 degrees வேற எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பிகாஸ் ஐ வாஸ் வித் மை மாம் அண்ட் ஆக்சுவலி கேட்டோம், என்ன டெம்பரேச்சர் நீங்க தருவீங்க, உங்க ஹாட்டஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம். 70 degrees அப்படின்னு ஹாப்பியா சொன்னாங்க. we want at 100 degrees அப்படின்னு சொல்லி இப்போதைக்கும் கிடைக்கல. பட் இட்ஸ் ஓகே, we found at least one shop which is like slightly decent. சூப்பர் சார். ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரேட்மார்க் ஃபுட் டாபிக்ங்கிறதுனால எல்லாரும் இறங்கி பேசிட்டோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு அதர் பரிதாபங்கள். ஓகே, Sam here. நான் இருக்கிற இடம் pretty cold and like cold seasonல வேற இருக்கும்போது பேசிக்கா நம்ம ஊர்ல ஒரு பஸ் ஸ்டாப்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அட்லீஸ்ட் ஒரு டெவலப் கட்டில பஸ் ஸ்டாப்னா நாலா பக்கமும் கவர் ஆகி மேல ஒரு ரூஃப் அப்படி இருக்கும்னு நினைப்போம்ல. இவன் காத்தடிக்கிற செம்மையா காத்தடிக்கிறது உள்ள அந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். அது வாட் வாஸ் த பாயிண்ட் ஆஃப் தட்னே புரியல. செம்ம குளிர் பஸ் ஸ்டாப்ல, வெளியிலயும் குளிர உள்ளேயும் குளிர்னு இருந்தது. பட் தட் இஸ் த பாயிண்ட், ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் த காத்து சோ மச் வேர் த டோர் நீ ஃபுல்லா ஃபோர்ஸ்ல புஷ் பண்ணும், வேர் த wind will go against you. Okay, they didn't make it automatic or anything. Again I'm like bro, what is this, what is life அப்படின்னு இருந்தது. what to do. நைஸ். விது ஹியர். இந்த ஊர்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இஸ் நாட் தட் கிரேட், பட் மொட்டை மாடின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. எனக்கு புரியவே இல்லை. Do we share the same brain cell? Do I think லாஸ்ட் வீக் கூட நான் அதை பத்தி யார்கிட்டயே பேசினேன். உங்க வீட்டுல மொட்டை மாடி இருக்கா? பை எனி சான்ஸ் உங்க வீட்டுல மொட்டை மாடி இருக்கா அப்படின்னு கேட்டேன். வாவ். ஐ ஹவ் ஒன் மோர் ஃபன்னி இன்சிடென்ட் டு ஷேர். நீங்க யாராவது இங்க ஹாஸ்பிட்டல் போனீங்களான்னு எனக்கு தெரியல. நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 2 நாள் ஃபீவர் இருக்கு. நானே ரொம்ப ஃபீல் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு ஃபீவர் இருக்கு, ப்ளீஸ் ஏதாவது டேப்லெட் கொடுங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்னை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஹாவ் அ கப் ஆஃப் ஹாட் வாட்டர் வித் லெமன் அப்படின்னாங்க. நான் ஒரு நிமிஷம் அவங்க என்னை கலாய்க்கிறாங்களா, அவங்க என்ன சீரியஸா பேசுறாங்களா எனக்கு புரியல. அவங்க நானும் திருப்பி கேட்கல, 2 நாளா ஃபீவர் இருக்கு. அவங்க திருப்பி சொன்னாங்க, இல்ல இதுக்கெல்லாம் நீ கஷ்டம் ஒண்ணுமே, நாங்க இந்த கண்ட்ரில இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டோம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் நானும் என்னென்னமோ பேசினேன். அவங்க எனக்கு டெம்பரேச்சர் கூட எடுக்கல, எதுவுமே எழுதி தரல, அப்படியே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இட் வாஸ் வெரி சேட். ஐ ஹியர் யூ ப்ரோ. கரெக்ட். நான் நீயாவது ஃபீவர் சொல்றேன். நான் தற்செயலா வேற யாரோடய போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. எமர்ஜென்சி ரூம்ல இருக்கேன். பக்கத்துல ஒரு குழந்தை ரத்தமா வருது, ஆனா வெயிட்டிங்ல இருக்காங்க. ஐயோ இங்கதான் இருக்கோமா நம்ம அப்படின்னு நினைச்சு சாம் இப்போ சமத்தா ஹெல்தியாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம், ஒரு ஊருக்கு லைக் ஃபர்ஸ்ட் டைம் போறச்சே சும்மா வாக்கிங் அந்த மாதிரி ஏதோ போனோம். பார்த்தா காம்பவுண்ட் வாலே இல்ல வீட்டுல.
எனக்கு அது வந்து ஐ ரிமெம்பர் தட் கான்வர்சேஷன் வித் தட் ஃப்ரெண்ட் விச் யார் டேய் யார் வேணா வீட்டுக்கு வரலாமாடா, அப்ப நான் உங்க காத்துக்கு வந்தா என்னத்துக்கு ஆகுது, வாட் இஸ் திஸ் அப்படின்னு போனோம். ஒரு ஃபென்ஸ் கூட இல்லையா சாம்? நோப், ஒரு பேச்சு கூட ஒண்ணும் இல்ல. அதாவது இஷ்டத்துக்கு யார் வேணா வந்து என்ன வேணா பண்ணிட்டு போலான்னு இருக்குது. அதாவது மேக்ஸிமம் காம்பவுண்ட் நான் பார்த்தது புஷ். ஓ மை காட். யா எனக்கு இங்க வீட்டுக்கு காம்பவுண்ட்ல எனக்கு வீட்டுக்குள்ள டோருக்கு வந்து க்ளோஸ், எந்த டோருமே இங்கெல்லாம் எந்த ரூமையும் நீ க்ளோஸ் பண்ண முடியாது. அதுவே எனக்கு வெரி சித்திரமா இருந்துச்சு. டேய் நீங்க எப்படி டோரே க்ளோஸ் பண்ணாம ஹவு வில் யூ ஆப்பரேட் அப்படி இருந்தது. பட் யா நீ சொல்றதுக்கு காம்பவுண்டே இல்லாம இருக்கிறதுக்கு டோர் லாக் இல்லாம இருக்கிறது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, tell me if you guys feel this way as well. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து வீக்கெண்ட்னா ஷாப்பிங் போவோம். லைக் ஈவினிங் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் we'll have like stuff to do, right? Like shopping and other stuff. And same thing like weekends, evenings அப்படிங்கிறது. Anytime at least till 10 we'll have shops open அப்படின்னு. எனக்கு இங்க புரியல. இங்க வந்து 5 o'clock shops close on weekends. And weekdays they close by like, okay, some days it's 8, 9, but lot of days it's 6 o'clock. இல்ல ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் வந்து பெர்மிஷன் போட்டுட்டு பக்கத்து கடைக்கு போயிட்டு இருக்காங்களா? லைக் என்ன சார் அப்படின்னு இருந்தது. உங்களுக்குலாம் அப்படி இருந்திருக்கா? ஆமா விது ஹியர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இதே மாதிரி ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிற வழியிலேயே ஒரு கடை இருக்கு, போய் ஏதாவது வாங்கிட்டு அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு போகிறேன். கடையை இழுத்து பூட்டியிருக்கான். நான் சரி ஓகே இன்னைக்கு இந்த கடை லீவு போல அப்படின்னு நினச்சி 2வது நாளும் இதே கேவலமாக பண்ணேன். அப்புறம் தான் ஸ்டோர் டைமிங்லாம் பார்த்தா 6 மணின்னு போட்டிருக்கு. அப்புறம் நான் கைவிட்டேன். ஸோ சேட். இந்த பிளானிங்கில் நிறைய சேஞ்சஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறது, எனி அப்பாயின்மெண்ட், டாக்டர் அப்பாயின்மெண்ட்னாலும் 3 வீக்ஸ் கழிச்சு தான் கிடைக்கும். இப்போ டீம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் 3 வீக்ஸ் கழிச்சு தான் கிடைக்கும். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை மீட் பண்ணணுன்னாலும் 3 வீக்ஸ் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தான் மீட் பண்ணணும் ஒரு டீ குடிக்கிறதுக்கு. ஏன் ஏன் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையா நமக்கு? தோ நான் வந்து நம்மளோட அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம மீட்டிங்ஸை பத்தி நினைச்சு பார்த்தேன். அதாவது we will say we want to meet, we will say yes we meet this weekend, and then none of us will text each other, and then shamelessly after 3 weeks we'll be like yeah we said we should meet right, okay அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பத்தி பேசாம அடுத்தது போயிடும். ஐயோ ராமா, அப்படியும் சிலர் இப்படியும் சிலர். ஆனா சாம், நீ எல்லாம் திடீர்னு வெங்கடேஸ்வரா போலி ஸ்டால்லேருந்து எனக்கு போலி பிடிக்கும்னு வாங்கிட்டு ரேண்டமாக என் வீட்டுக்கு வந்து தெரியுமா? அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கவே நடக்காது போல என் வாழ்க்கையில். ச்சே. ஆமால, கிரைங் ஃபேஸ். நீ வந்து இப்ப டபுளா என்ன வந்து ஷேர் பண்ண ஸ்பீட் பண்ண வச்சுட்ட. ஒண்ணு வெங்கடேஸ்வரா போலீஸ் ஸ்டால், இன்னொன்னு இந்த மாதிரி கிடைக்காது, யாரும் வந்து தரமாட்டாங்கன்னு. சோ சேட். டார்கெட் அச்சீவ்ட். எனக்கு இந்த ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு 4 வீக்ஸ், டாக்டர் 4 வீக்ஸ் எல்லாம் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஆனா இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதோ ஹேர் ட்ரிம் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டா, நான் யூ ஒன்ட் பிலீவ் மீ, நான் ஒரு 5 கடைக்கு கால் பண்ணி கேட்டேன். எல்லாருமே மனசாட்சியே இல்லாம 2 மாசம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் சொன்னாங்க. எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து ஹேர் கட்டுக்கு தானே கேட்கறேன், நான் சொல்லி ஒரு வேலை அவங்களுக்கு அது புரியலையா? அப்பெல்லாம் திருப்பி ட்ரை பண்ணேன். அப்புறம் தான் ஐ கேம் டு ரியலைசேஷன் தட் பீப்புள் when they have the first haircut they book the appointment for the next one. And அப்படிதான் அது அது அந்த அடுத்தடுத்த மாசத்த லெவல்ல தான் அது போகுது. You cannot interfere in between and book. So sad. ஃபேம் ஹியர். யா ஐ ஃபீல் தட். ஏன்னா இங்க வந்து பிசினஸ்காரங்களுக்கு உங்களுக்கு நான் தாண்டா பிசினஸ் தரேன், அது வேணாமா, தே மதிக்கவே மாட்டாங்க. இட்ஸ் ஓகே நீ அப்புறமா ஃப்ரீயா விட்டுருவாங்க. நம்ம ஊர்ல இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர் போட்டு உட்காரு அப்படின்றவாங்க. ஸோ யா அதே மாதிரி இன்னொரு விஷயம், திஸ் ஸ்மால் டாக்ங்கிற பேர்ல வந்து பிராணன் வாங்குவாங்க தெரியுமா? லைக் லிஃப்ட்ல போறச்சு, க்ரௌட கிராஸ் பண்ணச்சு, காஃபி ஷாப்ல லைன்ல நிக்கிறச்சு. நான் தான் கேட்டேன்னா டு ஐ ஹேவ் நத்திங் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லாம இருக்கும். ஹாய் ஹவ் ஆர் யூ, ஹவுஸ் த வெதர், பாட்டி எப்படி இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டு பாப்பா பாப்பா. ஐ ஃபீல் ஐ ஹவ் ரிலேட்டட் திஸ் வித் ஹரிணி a lot, so I'm passing the ball to ஹரிணி. எனக்கு ஹாய் ஹவ் ஆர் யூ வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் யுவர் வீக்கெண்ட் பிளான், வாட் இஸ் யுவர் ஹாலிடே பிளான் அப்படின்னு கேட்கிற போது தான் ஐயோ எனக்கு பிளான் என்ன இருக்குன்னு, அந்த பிளான் இருக்கிறத நான் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எனக்கு வேற போற கண்ட்ரி பேரே தெரியாது. நான் மண்டையை மட்டும் ஆட்டிருப்பேன், நான் எங்கேயோ போறேன்னு நினைக்கிறேன், ஆனா எங்க கண்ட்ரி எனக்கு பேர் தெரியாது. எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? ஐ ஹவ் ஸ்ட்ரகிள்ட், ஹாஃப் பேக்ட் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நான் பாதி மறந்து ஒளரி. யா தட் இஸ் பெயின்ஃபுல். விது ஹியர். பாதி வருஷத்துல சன்னே இல்லாத ஒரு கண்ட்ரியில வெதரை பத்தி என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவ? ஆனா பண்ணுவாங்க. ஆமால, நம்ம ஊர்ல நம்ம யோசிக்கவே மாட்டோம். லைக் லிட்டரலி வி நெவர் டன் தாட் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி வெதர் எவர். நம்ம மாட்டுக்கு சிறப்ப மாட்டோமா வெளியில போனோமா இருப்போம். இங்க வந்து வெதர் என்ன செக் பண்ணி அதுக்கு ஒரு பட்டையரை போட்டு எக்ஸ்ட்ரா லேயரை போட்டு அந்த போட்டதை அவுத்து வைக்கிறதுக்கு ஒரு பேக் எக்ஸ்ட்ரா வச்சு ஷூ எடுத்து அந்த மாதிரி போட்டு ஆர்
சப்பா சப்பா. எஸ், கம்ப்ளீட்லி அக்ரி. மை காட். ஐ ஹவ் ஒன் மோர் திங் டு ஆட். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆல் நோட்டிஸ்ட். எனக்கு இங்க வந்த புதுசுல ஒரு மயான அமைதி நிலவுச்சு. லைக் இட் இஸ் எவ்வளோ டெட் சைலன்ஸ்னா, டேய் உங்க ஊர்ல நாயெல்லாம் குலைக்காதா? ஃபேனும் ஓடாது. ஃபேன் ஒரு கான்செப்டே இல்ல. காக்கா குருவி கூட கத்த மாட்டேங்குது. இட் வாஸ் லைக் காலையிலயும் சைலண்டா இருக்கு, நைட்டும் சைலண்டா இருக்கு, மத்தியானமும் சைலண்டா இருக்கு. இட் வாஸ் டூ மச். ஆமா. அந்த ஒயிட் நாய்ஸே இல்லாம இருக்கிறது எனக்கும் கொடுமையா இருந்தது. பட் இப்போ அது இல்லாம, இப்போ இந்தியா போனா எனக்கு என்ன இவ்ளோ நாய்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுது. மை காட், செருப்பால அடிச்சிடாதீங்க என்ன. இட் இஸ் கமிங். ஆனா இந்த ஃபேன் சத்தத்துக்கு என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, ஹி பாட் த ஃபேன் அண்ட் ஹி ஃபேனை போட்டுட்டு தான் தூங்குவான். லைக் குளிரும், ஆனாலும் இல்ல என்னால ஃபேன் சத்தம் இல்லாம தூக்கம் வராது. தூக்கம் வரல அவனுக்கு, அதனால அதுக்காக ஒரு ஃபேன் வாங்கினான். ஸோ அப்படியும் இருக்காங்கிறது ஒரு எஃப்ஒய்ஐ. பட் திஸ் சைலன்ஸ் இஸ் லைக் ஸோ ட்ரெட்ஃபுல் பிகாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப குவாய்ட்டா இருக்கும். பக்கத்து வீட்டு சத்தமே கேட்காதுல்ல. வெதர் யூர் இன் அ காண்டோ ஆர் லைக் கதவு திறந்தா சத்தம் கேட்காது. இப்ப நம்ம ஊர்லயும் வீட்டுக்குள்ள சத்தம் கேட்காது, கதவு திறந்தா கேட்கும். ஸோ இப்ப யாராவது தூங்கிட்டு இருக்காங்கன்னா, இஃப் யூ மேக் லைக் ஒரு சும்மா ஒரு காஃபி பண்ணணும்னு நினைச்சாலே அவ்வளோ சத்தம் வரும். விச் இஸ் லைக் என்ன சொல்றது, அந்த டிடிஎஸ் எஃபெக்ட்ல கேட்கற மாதிரி இருக்கும். யா, தட் சவுண்ட் இஸ் ஒன் பிக் திங். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இங்க நம்ம ஊர்லலாம் அந்த ஃபேன்சி ஸ்டோர் கான்செப்ட், ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கும், வேர் யூ கெட் எவ்ரி திங். இட் மே நாட் பி ஆஃப் ஹை குவாலிட்டி, பட் யூ வில் கெட் இட் எமர்ஜென்சிக்குன்னு. இங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. அதே டெசிக்னேட்டட் பிளேஸ்க்கு போய் தான் அதே ஐட்டத்தை தான் வாங்கணும். ஆர் லைக் அதை நினைச்சாலே கடுப்பா இருக்கும் எனக்கு. ஐ டோட்டலி ஃபீல் யூ ஆன் திஸ் சாம். ஹர்னி ஹியர். நான் இந்த ஃபர்ஸ்ட் எரேசர், ஒரு ஹேர் டை, இதெல்லாம் வேணும்னா நான் கடைக்கு இங்கே இருந்து கிளம்பி போய் அங்க போய் அதுல வேற எனக்கு கையில் எங்க இருக்குன்னு வேற தெரியாது. அதுல தேடி இத்தனை வாங்க, பக்கத்துல போனா பக்கத்து தெருவுல அண்ணா கொடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இட் இஸ் டூ மச். ஆமா, அதே மாதிரி தான். இப்போ ரெண்டு விஷயம், நம்ம ஊர்ல ஆல் டைம் யூ வில் கெட் ஃபுட். லிட்டரலி லைக் ஃப்ரம் 4 AM-ish you will get some food, actually speaking. அதாவது some stores open. சரி, 6 AM is for sure. ராத்திரி 10, 12 ஈஸியா கிடைக்கும்னு இருக்கும்ல. இங்க யாரோ ஒருத்தவங்க ஊர்ல இருந்து வந்தாங்க, அவங்க அதே ஃப்ளோல பொறிச்சே பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஐயோ அங்கிள், இல்ல இல்ல இப்பெல்லாம் பொறிச்சேலாம் பாத்துக்க முடியாது. இங்க நம்ம யோசிக்கணும். இவன் கடை திறக்கிறது 11 o'clock தான் திறப்பான். நம்மளுக்கு அதுக்குள்ள நம்ம லஞ்ச் அவர் போயிடுவோம். நம்ம முன்னாடியே யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணி போகணுங்கிறது. திஸ் இஸ் ரிகார்டிங் ஃபுட். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஊர்ல ஆக்சுவலி எவ்ரி ஏரியா ஹேஸ் எவ்ரி திங் இன் இட் செல்ஃப், ரைட்? லைக் Tamram, T Nagar, whatever. You have everything over there, from movie theater to what do you call shopping mall, everything else. You can't do that. Like அதுக்கு என்ன சொல்ல, எல்லாம் கிடைக்கிறதுங்கிற மாதிரி இருக்கிற ஒரு எவ்ரிதிங் இஸ் தேர் ஒரே ஒரு ஏரியா தான் இருக்கும். ஸோ எல்லாரும் இட்ஸ் லைக் சென்ட்ரலைஸ் ப்ராப்ளம். ஃப்ரம் அதர் பிளேசஸ் யூ ஹேவ் டு கம் தேர் அண்ட் தென் கோ பேக் அப்படிங்கிறதுன்னு. ஸோ லொகேஷன் மேட்டர்ஸ் அ லாட் அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். ஐ டோட்டலி அக்ரி ஆன் த ஃபுட் சிச்சுவேஷன். எனக்கு டைம் கூட விட இந்த ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸ் ஒன்று இருக்கும்ல, இந்த லைட்டா சாப்பிடலாம் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. எதர் யூ கெட் அ ஃபுல் மீல் ஆர் யூ கெட் அ காஃபி. ரெண்டுக்கும் நடுவுல பஜ்ஜி போண்டா டைப்ஸ், அப்படி ஒரு மீலே இவங்களுக்கு இல்லை. ஐ ஹவ் ஸ்ட்ரகிள்ட் வித் தட். ஆமா, எல்லாமே ஸ்வீட்ஸ் தான் இருக்கும். முறுக்கு, கரசேவ், வேர் இஸ் தட், வேர் டிட் தே கோ அப்படின்னு இருக்கும் எனக்கு. இன்னொரு விஷயம், நீங்க எல்லாம் வெளியில ரோட்ல போறச்சே ஏதாவது கலர் பார்த்திருக்கீங்களா? ட்ரெஸ்ல அதாவது சம் ஃபேசினேட்டிங் கலர்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்க, ஆர் ஜஸ்ட் த டைப் ஆஃப் ட்ரெஸ் இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங் இனஃப்? நம்ம ஊர்ல நாங்களாம் ரோட்ல போறச்சே ட்ரெஸ்ஸை பத்தி கமெண்ட் பண்றதுக்குனே ஜாலியா போவோம். இது நல்லா இருப்பேன். இங்க பிளாக் வச்சு பிளாக், ப்ரௌன், கிரே, பேஜ், மேக்சிமம் போனா மஸ்டர்ட் எல்லோ, அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க. மரூன், அவ்வளவுதான். இந்த வேற கலரே வராது. சரி, அந்த காலத்துல தெரியல, ஓகே, யூ ஹேவ் லைக் வாட் எவர் லிமிடேஷன்ஸ். நவ் நோ யூ ஹேவ் கூகுள், யூ ஹேவ் யூடியூப், யூ சி அதர் கலர்ஸ். வை கான்ட் யூ காப்பி பேஸ்ட் பீப்பிள் அப்படின்னு இருக்கும் எனக்கு. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ ஹியர். நானே ரொம்ப லிமிடெட் கலர்ஸ் தான் போடுவேன்னா, எனக்கே இது லிமிட்டிங்கா இருக்குன்னா பாத்துக்கோங்க இங்க எவ்வளவு கலர்ஸ் கிடைக்குதுன்னு. அதே மாதிரி சீசனல் க்ளோதிங் ஆஃப் ஃபேஷன் சென்ஸ்னு வரும்ல, வேர் that fashion sense will be the only one which everyone wears for that season. எனக்கு அது புரிஞ்சது இல்ல. Like, why is everyone following the same thing? What if you want like other variety, or you don't want to be in that same group அப்படின்னு? So if I want summer dress, I can't get that in winter and the other way around அப்படின்னு. அதுவும் like why? கடல இடம் இல்லையா? உள்ள வச்சுக்கோ, வேணுங்கிற வாழ்க்கை மட்டும் கூடு. அது எனக்கு புரிஞ்சது இல்லை. அதுவும்
லைக் ஐ ஜென்ரலி ஃபீல் ஓவரால் லாஜிக் இஸ் லைக் மிஸ்ஸிங் இன் த கண்ட்ரி. இப்போ நம்ம ஊர்ல கொஞ்சம் மூளை ஜாஸ்தின்னு நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் டு அகாமடேட் டு ஆல் ஆஃப் அவர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அண்ட் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ். இங்க வந்து இல்ல வி ஹாவ் அ பாக்ஸ், வி வில் திங்க் ஒன்லி வித் இன் த பாக்ஸ். அதுக்கு மேல ஏதாவது கேட்டீங்கன்னா ஐஸ் கியூப் மாதிரி எங்களுக்கு தெரியாது, குட் கொஸ்டின் அப்படின்றவாங்க. இந்த பொலைட்னஸ் வச்சே கண்ட்ரி ஓட்டுறாங்க பத்தியா. இல்ல ஆன் தட் நோட் எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ ஃபீல் அபவுட் திஸ். இங்க வந்து நீ பஸ்லயோ இல்லையோ போனா யூ தேங்க் த டிரைவர் அண்ட் யூ கெட் டவுன். அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வெரி ஆடா இருந்துச்சு. ஓகே, மேக்ஸ் லாஜிக்கல் சென்ஸ். நம்ம டிரைவர் ஓட்டிருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்யூ சொல்றோம், நம்ம இறங்குறோம். ஆனா அது என்னால இந்தியால வந்து எல்லார்கிட்டையும் தேங்க்யூ சொல்றதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. இட் ஃபீல்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச்லி ஃபனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சத்தத்துல டிரைவர் நாக்கு கேட்காது. செகண்ட்லி தே டோன்ட் ஹேவ் டைம் டு லிசன் டு அ தேங்க்யூ அண்ட் வி டோன்ட் ஹேவ் டைம் டு லைக் மேனேஜ் டு டெல் தம் தேங்க்யூ பிகாஸ் நம்ம கூட்டத்தில் இறங்கி போறதுக்குன்னு. ஸோ இட்ஸ் லாஜிக்கல், மனசுல இருக்க மரியாதை. இவ்வளோ பரதாவங்கள் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமாங்கிறது எனக்கு இவ்வளோ நாளாக தெரிஞ்சதே இல்லை. ஐ தாட் ஆல் திஸ் இஸ் ஜஸ்ட் இன் மை ஹெட். ஆனால் நீங்களாம் இதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கன்னு நினைச்சா ஓரளவுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் த குட் ஃபீல். ஆனா நம்ம வந்து ஒரே பரிதாபங்கள் பற்றியே இந்த எபிசோட்ல பேசியிருக்கோம். ஐம் ஷுர் இதுல பரிதாபங்களுக்கு ஆப்போசிட் என்ன ஹரிணி? சந்தோஷங்கள் இல்ல இம்ப்ரெஸ் ஆன விஷயங்கள். சந்தோஷங்கள். நாங்க வந்து நம்மளோட சந்தோஷங்கள் பத்தியோ ஒன் எபிசோட்ல பேசலாம்னு நினைக்கிறேன். வாட் டு யூ ஃபீல் டு? அப்சல்யூட்லி. ஓகே, இந்த அப்சல்யூட்லி வச்சே நீ எஸ்கேப் ஆயிடுற. நீ ஐடியா கொடுத்துற, என்னைக்காவது வேணாம்னு சொல்லியிருக்கேனா சார்? ஆல் த டைம் டு, ஆல் த டைம். சைக்கிள் கேப்ல மனசாட்சி எல்லாம் போய் சொல்லிட்டது. பட் இட்ஸ் ஓகே. That brings this பரிதாபங்கள் episode to an end. See you in another episode of Coffee Tea Vodka. Bye. Bye. Ciao.